ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, தோன்றத ஃபுல்லா பேச போறோம். விநாயகர் சதுர்த்தி நேத்து நடந்துச்சு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முடிஞ்சோனே சொல்றேன் பாருங்க. இங்க ஒரு ஹல்க் படம் இருக்கு. நெறைய ஏஐ வீடியோஸ்லாம் நெறைய பார்த்தேன். அதெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. பட் அதெல்லாம் விட முக்கியமா எம்ஜிஆர் லைஃப் ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே லைட்டா ஓவராலா சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எப்படின்னா டீட்டெயிலா வருடங்கள் என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலா பேசுறதுக்கான புத்தகங்கள் நெறைய இருக்கு. அது உங்களுக்கான வாய்ப்பு இருக்கும். அது நம்ம கண்டிப்பா வருங்காலத்துல டீட்டெயிலா தெளிவா பேசலாம். பட் நம்ம அந்த ரஃப்பா என்ன நடந்திருக்கு, அந்த ஸ்டார்ட்டிங் லைஃப்லேருந்து எண்ட் லைஃப் எங்க போய் விட்டுச்சு அப்படின்றத நம்ம ஒரு குட்டி கதையா பார்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப ஒரு ஆர்வத்த எனக்கு ஏற்படுத்துச்சு. ஸோ இத நம்ம ஷேர் பண்ணலாமே ஜாலியா அப்படின்றது தோணுச்சு. ஏன்னா இது லைஃப்‌க்கான ஒரு மோட்டிவேஷனா நம்ம இதில எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள நடந்திருக்குது. நினைச்சு பாருங்க. இப்போ நான் சொன்ன மாரி இது டீட்டெயிலா இந்த ஊர், இந்த வருடம், இந்த இதுன்னு அந்த அளவுக்கு இல்ல. நம்ம அந்த கதைய மட்டும் ரஃப்பா பார்க்க போறோம். ஏன் அப்டின்னா ஏன் அப்டின்னா திடீர்னு வந்துச்சு சொல்றேன். அதனால தான். ஏன்னா பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சு பார்த்து ஓகே இந்த வருஷம் அப்டிலாம் இல்லாம அப்டியே ரஃப்பா. ஸோ உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா. ஸோ அங்க கண்டி. ஸோ ஊர் பேர் சொல்லக்கூடாது. நானே ஊர் சொன்னேன். சில சில விஷயங்கள் அப்பப்போ வரும். அதெல்லாம் நீங்க கண்டுக்க வேணாம். அங்க இருக்கிறாங்க. கூட பிறந்தவங்க 5 பேர் இருக்கிறாங்க. அதுல நோய்வாய்ப்பட்டு 3 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு எம்ஜிஆரும், அவங்க அண்ணன் சக்கரபாணி அவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா நாடக கம்பெனில இவங்கள சேர்த்து விட்டுறாங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கு பிறகு இந்த இன்சிடென்ட் நடக்குது அப்படின்றது தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க மதுரை கம்பெனிக்கு வராங்க. அங்க நாடகம் போய்க்கிட்டே இருக்கும்போது, இவங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு 2 விஷயம் தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஒண்ணு ஃபியூச்சர்ல சினிமா தான். நாடகம் இருக்காதுன்ற அந்த விஷயமும் தெரிஞ்சிருக்குது. அதாவது அந்த அளவுக்கு போகாது அப்படின்றது அவர் கெஸ் பண்ணியிருக்கிறாரு. இன்னொன்னு சினிமா நடிக்கிறதுக்கு ஆர்வம் அப்படின்றதும் அவர் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இது போகும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமா அப்படியே போயிட்டே இருக்கும்போது, இந்த கம்பெனில இருந்தா நமக்கு லேடி கெட்டப்க்கா குடுக்குறாங்க. ஒண்ணும் பெருசா வர முடியாது. இல்ல வில்லன் குடுத்துருவாங்கன்றதும் அவர் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. இது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. அடுத்த கட்டத்துக்கு போகும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற கம்பெனிக்கு போயிட்டு, இவர் ஒரு போலீஸ் கெட்டப் வாங்கிட்டு, ஸோ அந்த ஹிஸ்டரி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படியே நகன்று இருக்கும்போது, இப்போ இவர் மேலயும் உங்க அண்ணன் மேலயும் திருட்டு பழியெல்லாம் சுமத்தி, ஆரம்ப காலகட்டத்தில அவங்கள டவுன் பண்றதுக்கான வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு எஃபோர்ட் போட்டு போலீஸ் கெட்டப் மறுபடியும் அதே போலீஸ் கெட்டப் இன்னொரு படத்துக்கு வரும்போது, அத அவர் பண்ணல. ஏன்னா, அவருக்கு ஹீரோவா பண்ணணும் அப்டின்ற ஆசை இருந்திருக்கு. அப்போ அதிலிருந்து அப்படியே அடுத்து போனதுக்கு பிறகு, எக்காரணம் கொண்டும் நம்ம மேல ஒரு அரசியல் சாயம் பூசிறக்கூடாது அப்டின்றதுக்காக ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறாரு. இப்ப சிவாஜி ரோலே அண்ணாமலையுமா, எம்ஜிஆருக்கு தான் வர வேண்டியது. ஸோ அது பார்த்தீங்கன்னா, சிவாஜி அந்த லைஃப் ஹிஸ்டரி எடுத்தாங்க. அந்த கதையும் உங்களுக்கு தெரியும். ஸோ சிவாஜி கணேசன் அப்பதான் உள்ள வராங்க. நடிச்சு கணேசன் சிவாஜி கணேசனா மாறுன அந்த ஒரு ஹிஸ்டரி இருக்குது. ஸோ இது அண்ணன் பேச்ச கேட்டுட்டு தான் அவர் அந்த ரோல் பண்ணல. அது மிகப்பெரிய வாய்ப்ப நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு அவர் கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்பாரு. இதோட விளைவு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து போகும்போது நம்ம இத விட்டுறக்கூடாது அரசியல அப்டின்ட்டு அப்டி போறாங்க. அதோட தொடர்ச்சி அப்படியே அரசியல் களத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றதும் தெரியும். இதுதான் நடந்திருக்கு. அந்த பர்ட்டிகுலர் இடத்துல பார்த்தீங்கன்னா, அதுவரைக்கும் காமராஜர் மீது அன்பு, காந்தி மீது அன்பா இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவின் அன்பு, ஸோ திராவிட கொள்கைக்குள்ள அந்த டயத்துல தான் வாராங்க. இது அடுத்த கட்டத்துல அப்படியே போயிட்டு இருக்கும்போது, அதோட பவர வேல்யூ பண்ணிட்டாங்க. 2 இதா பார்க்கணும் இந்த இடத்துல. என்ன அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி, இங்கிட்டு எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் ஓகேவா? இவங்க 2 பேரும் இணைஞ்ச கூட்டணி பக்காவா அந்த போஸ்டர் கூட நான் கூட பார்த்திருக்கேன். ஆ மருதநாட்டு இளவரசி. அது போஸ்டே இங்கிலீஷ்ல அப்பவே போட்டிருப்பாங்க. ஏன்னா தமிழ்ல போஸ்டர் டிசைனிங்ஸ் இருக்கும். பட் இங்கிலீஷ்ல அந்த போஸ்டர் டிசைன் நானே பார்த்திருக்கிறேன். அப்புறம் இன்னொரு படம். இந்த 2 படமும் அந்த டயத்துல பயங்கரமான ஒரு அதிர்வலைய ஏற்படுத்தியிருக்கு. காரணம் திராவிட கொள்கை. ஏன்னா உங்களுக்கே தெரியும் கலைஞர் ரைட்டிங்லாம் எப்படி இருக்கணும், பயங்கரமா இருக்கும். ஸோ அது ஒரு ஸ்டாண்டர்ட். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும்போது இத கரெக்ட்டா பயன்படுத்திக்கிற மாரி. படம்னு பார்த்தீங்கன்னா, இருவர் படத்துல அந்த காம்பினேஷன் மேலயும் கீழயும் இருக்கிற அந்த ஒரு மதுரை நாயக்கர் மஹால் அதுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகும்போது, அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க அத பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த வாழ்க்கைய வச்சு பண்ணியிருப்பாங்க பயோகிராஃபி. எதுக்கு சொல்ல வரேன் அப்டின்னா, அதோட அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். இது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது, அடுத்தடுத்துன்னு உள்ள போகும்போது, இவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கிடைக்குது. சில கட்சியில போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணதுக்கு பிறகு இது அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும்போது, போராட்டத்துல எம்ஜிஆர் கலந்துக்கணும் அப்டின்ற மாரிலாம் யாரும் திணிக்கல. என்னன்னா, நிதி குடுக்குறது, அப்புறம் பிரச்சாரத்துக்கு வர்றது, இதுவே போதும் நடிகர்கள் அப்டின்ற மாரி இருந்தது இருக்குது. இது ஃபுல்லாவே போயிட்டே இருக்குது. ஸோ இப்டின்ற லைஃப்‌க்குள்ள சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, அடிமை பண்புன்னு தான் நெனைக்கிறேன். ஐ திங்க்.
அந்த இது நான் கேள்விப்பட்டது. அப்போ அந்த இடத்துல வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த மாரி அங்க போயிருக்கிறாங்க. இங்க போராட்டம் நடக்குது. இங்க போராட்டத்துல கலந்துக்கல. யாரும் எதிர்பார்க்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு கதை இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நேருக்குள்ள வரும்போது கருப்பு கொடி காட்டும்போது ஒரு இன்சிடென்ட்டும் நான் வந்து கேள்விப்பட்டேன். அது வந்து என்னன்னா, போராட்டத்துல கலந்துக்காத எம்ஜிஆரையும் கைது செய்யறதுக்கு. ஏன்னா திராவிட கொள்கையில இருக்கிறாரு அப்படின்றனால அந்த வரைக்கும் போயிருக்குது. ஸோ பெரும்பான்மையான இந்த மாரி போராட்டங்கள் அது வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டது இல்ல அப்படின்ற மாரி தான். ஆனா வந்து எந்த இடத்துல விரிசல் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இடத்த தான் எல்லாருமே சொல்றாங்க. எந்த இடம் அப்படின்னா, பர்ட்டிகுலரா வந்து சுகாதாரத்துறை அவர் கேட்டாரு. அதுக்காக அவர் குடுக்கல அப்படின்ட்டு. ஐ திங்க் அது இறைவனையா இந்த படமா எனக்கு கரெக்ட்டா தெரியல. இறைவனைன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ அங்க கால் பண்ணி கேட்கும்போது ஏன்னா நான் சொன்னேன்ல ரஃப்பா கதையா சொல்லப் போறேன் அப்படின்ட்டு. பட் இன்சிடென்ட் அதுதான். படம் பேர் வேணா முன்ன பின்ன மாத்தி சொல்லியிருக்கலாமே தவிர, பட் அந்த இன்சிடென்ட் அதுதான். அப்ப அங்க போனவுனே வாழ்த்து சொல்லிட்டு ஏன்னா அவங்க வந்து ஆட்சி அமைச்ச அந்த டயத்துல நான் சொல்ல வரேன். அப்போ ரெடி ஆனவுனே இந்த மாரி வாழ்த்து சொல்லிட்டு, இந்த மாரி எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவங்க பொறுப்பு கேட்டிருக்காங்க. கூட இருக்கவங்கலாம் உசுப்பேத்தி விடுவாங்கல்ல. அவர் நடிகர் அவருக்கு இது குடுக்கணும்ன்ட்டு அந்த இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. அது என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈகோவ வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருச்சு. இது ஒரு இன்சிடென்ட்டா, இது வந்து எல்லாருக்கும் தெரியும். இதுக்கப்புறம் வந்து நீங்க கணக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னது, அந்த இன்சிடென்ட் எல்லாமே நெறைய பேர் பேசியிருப்பாங்க. ஆனா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இன்னொன்னு வந்து பார்க்கணும். என்னன்னா, இது மட்டும் தான் காரணமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா, இது மட்டும் காரணம் கிடையாது. இன்னொன்று இருக்குது. மதுரை மாநாட்டுல வந்து நடிகை பேர சொல்லாம நான் இன்சிடென்ட்ட சொல்றேன். ஒரு நடிகைன்னு அந்த டயத்துல நீங்களே கெஸ் பண்ணிருவீங்க. சரிங்களா? அதுக்கான ஆதாரம் அப்படின்னா, கலைஞர் அவர்கள் சொன்ன விஷயத்த நான் சொல்றேன். நடிகைக்கு இந்த மாரி முதல் வரிசையில போடணும்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நாங்க வந்து ஒத்துக்கல அப்படின்ற மாரி ஒரு இன்சிடென்ட். ஸோ இது அவர் ஹேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல யார் பீக்ல இருந்தாங்க? யார் தொடர்ச்சியா படம் பண்ணாங்க? கண்டிப்பா ஜெயலலிதா அம்மா அவர்களா தான் இருக்கணும். ஏன்னா, அதுதான் சாத்தியமா இருக்குது. ஸோ அவங்கள தான் அரசியல்ல கொண்டு வரணும்னு எம்ஜிஆர் அவர்கள் ஆசைப்பட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இத வந்து கலைஞர் அவர்கள் மறுத்துட்டார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அப்ப அது ஒரு ஈகோ கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. அப்போ போய் சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு நம்ம தனியா கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்றது அந்த இடத்துலயே ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த டயத்துல அவங்க எல்லாமே வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடா தொடர்ச்சியா படத்துல நடிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே அதிகமா இருந்துச்சு அப்டின்ட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க வெளில. அப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து என்னன்னா, இது ஒரு பயங்கரமான ஈகோ. இது ஒண்ணு பொறுப்பு குடுக்க முடியாதுன்றது. ஸோ பொறுப்பு குடுக்க முடியும்னா டோட்டலா குடுக்க முடியாதுன்னு சொல்லல. இந்த இடத்துல கலைஞர 2 விதத்துல நான் வந்து எம்ஜிஆர் உள்ளார பாராட்டிட்டு இருந்தா கூட, இந்த இடத்துல 2 விஷயம் நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஒண்ணு வந்து என்ன அப்டின்னா, நடிக்க வேணாம். நீங்க வந்து அப்டியே வாங்க. ஃபுல்லா இருக்கணும், ஒர்க் பண்ணணும் அப்டின்ற மாரி சொன்னது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? 1. இன்னொன்னு முக்கியமான பாயிண்ட். எமர்ஜென்சி டயத்துல அந்த டயத்துல வந்து இந்திரா காந்திக்கு ஆப்போசிட் அப்படிங்கும்போது, இங்க பெருசா பாதிப்பு இல்லன்றதுனால வந்து, எமர்ஜென்சிக்கு ஆதரவா இருந்த எம்ஜிஆர் அவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போனாரு. ஆட்சி அமைச்சாரு. அந்த ஒரு ஹிஸ்டரி இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து கலைஞர் எதற்கு ஆதரவா இருந்தார்? அப்படின்றத இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். ஸோ அதுவும் உங்களோட கருத்தாவும் இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து ஓவராலா வந்து இத பார்த்தீங்கன்னா ஆ என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது, அடுத்து இதெல்லாம் வந்து ஈகோ ஸ்டார்ட் பண்ற விஷயம். அப்போ வந்து, "அப்படியா! இரு நான் தனியா வரேன்" அப்படின்னு ஒண்ணு தோணும் இல்லையா? ஸோ அது வந்து பத்திக்கிச்சு அப்படின்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தோணுது. கண்டிப்பா அதுதான் உண்மையும். அப்ப இது அடுத்துன்னு போகும்போது கேள்வி கேட்கிறது, அவங்க வந்து தூக்கிட்டாங்க. தூக்கிட்டாங்கன்னா, சஸ்பெண்ட் 15 நாள். "என்ன நீ சஸ்பெண்ட் வைக்கிற? நான் வந்து உறுப்பினர்ல இருந்து வெளியில வரலையே" அப்படின்ட்டு. அப்ப எம்ஜிஆர் அவர் சைட்ல இருந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க மேலவை பதவி ராஜினாமா பண்ணிட்டு, உறுப்பினர இது பண்ணிக்கல. வெளியில வரல. பதவிய ராஜினாமா பண்ணோனே, அது கடுப்பா அவங்கள அந்த ஈகோ எல்லாமே இருக்கும்போது, அப்ப அவங்க போன இடம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அது வந்து கண்டிப்பா வந்து காமராஜருக்கு சப்போர்ட்டா அந்த சைட்ல இருந்திருக்கிறாங்க. ஸோ அது ஃபுல்லாவே வந்து ஒரு ஒரு மாரி 2 பேருக்கும் அந்த ஈகோ கிளாஷ் ஆகுற இடம் இது. ஸோ கலைஞர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் 2 பேரும் மோதுற இடம் இதுதான் மெயினான இடமா பார்க்குறேன். பட் இந்த இடத்துல வந்து என் கடமை இப்ப நான் ஃபெயிலியர் ஆன விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அது ஒரு தகவல் சொல்றாங்க. என்ன அப்டின்னா, பர்ட்டிகுலரா வந்து டிஎம்கேவோட மொத்த ஒரு குரூப்புமே வந்து எம்ஜிஆருக்கு எதிரா இருந்திருக்கிறாங்க. அப்புறம் இவங்க ஓன் புரொடக்ஷன் மத்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு அப்டின்னா, இந்த அவங்க வழக்கம் போல ஹீரோக்கு பேர் வைக்கிறதுல இருந்து, இன்னும் மத்த விஷயங்கள் அப்டின்னு சொல்லணும்னா, அதாவது நானே ஒரு சில வீடியோஸ்லாம் போயிருக்கேன். அண்ணாவோட படம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்றது? திராவிட கொள்கைய வந்து ஏதாவது சிம்பிள்ல காட்டுற மாரி விஷயங்கள். ஸோ அந்த இது எல்லாமே போயிட்டு இருக்கு. இன்னும் ஓப்பனா சொல்லப்போனா லெட்டர் பேட்லயே வந்து அ எஸ் கட்சியோட சிம்பல். இவங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய லெட்டர் சிம்பல்லாம் பயன்படுத்திருக்காங்க. லெட்டர்ல வந்து அந்த சிம்பல்ல பயன்படுத்தினது. அது இதுன்ட்டு ஓவராலாவே இந்த மாரி போய்க்கிட்டே இருக்கும்போது,
ஈகோ ஸ்டார்ட் ஆகுது, பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, குடுக்கலையா இந்த வாரேன் அப்படின்ட்டு அந்த மோதின இடத்துக்கு அதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட் வந்து பயங்கரம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நெறைய நடந்திருக்குது. அவர் குண்டடி பட்டு வெளியில வந்திருக்கிறாரு. அத வச்சு டிஎம்கே ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்றது அண்ணா கட்சிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தது. கலைஞருக்கு சப்போர்ட்டா இருந்ததுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் நீயா நானும் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் பெருசா தெரியுது. இதுதான் வந்து வெற்றியோட உச்சத்துக்கு போய் உட்கார வச்சிருந்திருக்கு. உள்ள வந்து நான் இன்னும் இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்லாம் என் மைண்டுக்கு வருது. அதெல்லாம் ஷேர் பண்ணாம அப்படியே அடுத்தடுத்து அப்படித்தான் போயிட்டு இருக்கேன். பேச ஆரம்பிச்சோன்னா அப்படியே நமக்கு இதெல்லாம் தோன்றதுனால. இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவராலா அடுத்துன்னு வரும்போது ஒரு இடத்துல அவங்களுக்கே தோணும். நம்ம ஜெயிச்சரலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நடந்திருக்கு. நான் வந்து ஓவராலா அந்த ரஃப்பா சொல்றேன். இந்த ரஃப்ல எப்படி சொல்றது? டீட்டெயில்ன்றது அதிகமா இல்ல. பட் இதுதான் நடந்திருக்கு அப்படின்றத ஓவராலா கதையா சொல்றேன். இதோட எண்ட் வந்து எங்க வந்து நின்னுச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியம். வெற்றி வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. சரியா? அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கடைசி வரைக்கும் வரவே விடல. டிஎம்கே கடைசி வரைக்கும் வர விடல. இது எவ்வளோ பெரிய வளர்ச்சின்னு பாருங்களேன். அப்போ வந்து மக்கள் ஆதரவு வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றது. நெனச்சு பார்க்க முடியாத இமாலய சாதனைன்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஆ அவங்க வெளியில வந்ததுக்கு பிறகு மாணவர்கள் அந்த இன்சிடென்ட் ஒருத்தர் கோபால் பிள்ளைன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் அவரு இன்சிடென்ட் நான் கேள்விப்பட்டேன். பேர் கரெக்ட்டா தான் சொல்றேன். ஏன்னா கோபால்ன்னு வரும். அது என் மைண்ட்ல இருக்குது. ஏன்னா அந்த சந்திரமுகி இன்சிடென்ட் இருக்கு இல்லையா? கோபால்னு அந்த நியூஸ் நான் பார்க்கும்போது, இந்த பேரும் அது எனக்கு அப்படி ஜாயிண்ட் ஆனனால என் மைண்ட்ல இருக்குது அந்த விஷயம். அப்போ அவங்க பர்ட்டிகுலரா வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மாணவர்கள் வந்து எம்ஜிஆருக்கு ஆதரவா போராட்டம் பண்ணும்போது, அந்த தடியடியில வந்து டிஎம்கே கவர்மெண்ட் அந்த இதுல பண்ணியிருக்காங்க. அப்போ பர்ட்டிகுலரா வந்து என்ன நடந்துருச்சு அப்படின்னா, அதுல தான் அந்த கோபால்ன்ற ஒரு ஒரு பெரியவர் இறந்திருக்காரு அப்படின்ற இன்சிடென்ட். எதுக்கு சொல்ல வரேன்னா, மக்கள் சப்போர்ட் வந்து பயங்கரமா வந்து இருந்திருக்கு. அப்போ இதோட வளர்ச்சி எங்க போய் நின்னுச்சு? இதுக்கிடையில வந்து அவங்க கட்சி விட்டு வெளியில வந்தோனயே வந்து ஒரு இந்த கட்சி கொடி நீங்க அத கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய அண்ணா படத்த வச்சு பண்ணியிருக்காங்க இல்லையா? அது கிடையாது. தாமரை படத்த வச்சு ரசிகர்களா சேர்ந்து கொடியெல்லாம் ரெடி பண்ணி கொடிய செங்கல்பட்டுல பறக்கலாம் விட்டுருக்காங்க. அப்புறம் தான் அது வேண்டாம் நமக்கு அப்டின்ட்டு அதுலருந்து தூக்கிட்டு அண்ணா படத்த வச்சு எம்ஜிஆர் அவர்கள் அத வந்து அப்படியே பிராண்டா மாத்தி பறக்க விட்டு இப்போ வரைக்கும் பறந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே உருவாகுச்சு. அப்போ இதுல வந்து நம்ம பார்த்துக்கிற விஷயத்துல வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வராங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்றாங்க. அடுத்தடுத்துன்னு போயிட்டு அந்த உச்சம் அப்படின்றது வந்து அவ்வளோ சாதாரணமா கிடைச்சிருக்காது. இத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, குடுத்துருக்கலாம்ல. குடுத்திருந்தா ஒரு பதவி அப்படின்னு போயிட்டு அவங்க அந்த ஒரு இதுக்கு ஆசைப்பட்டுருக்க மாட்டாங்க. அப்படியே இன்னும் நெறைய படங்கள் வந்து அந்த மாரி போயிருப்பாங்க அப்படின்னு. பயங்கரம். கடைசி வரைக்கும் அனவுன்ஸ்மென்ட்டே குடுத்துருப்பாங்க போல. பதவி ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அப்ப கூட போகாம இருந்து மனுஷன் வந்து மீனவன் படத்த வந்து முடிச்சு குடுத்துட்டு போன அளவுக்கு வந்து ஃபுல்லா நமக்கு ஆதாரப்பூர்வமான எவிடன்ஸ் ஃபுல்லாவே இருக்குது. இப்ப எம்ஜிஆர் வந்து ஸ்டார்ட்டிங் வந்து அடுத்தடுத்துன்னு உள்ள நெறைய விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணல. அப்படியே ஒரு எப்படி சொல்றது? பண்டல் பண்டலா இது எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் பேசியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு இதுல வந்து அரவிந்த் சாமி ஆக்டர் அந்த படத்துல நடிச்ச அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா? அந்த கிளிப்பிங் பார்க்கும்போது ஆப்போசிட்ல 2 பேரும் மோதிக்கிறாங்க. கலைஞர் அவர்களா, நாசர் அவங்க பண்ணியிருக்காங்க. ஹீரோ, வில்லன் பயங்கர காம்பினேஷன். பக்காவா இருந்துச்சு. மக்கள் வந்து பொதுவா 2 பேருக்குள்ள போட்டின்னு அனவுன்ஸ் பண்ணிட்டா, அதுல ஒருத்தர் யாருக்கு அதிகப்படியான ஒரு வேல்யூ இருக்கோ, அவங்க பக்கம் திரும்பிருவாங்க. எஸ். அதுதான் இப்ப கூட போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கே ஃபீல் ஆகுது. அது வாய்ப்பு இருக்கு. எந்த மாரி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, மக்கள் சப்போர்ட் யாருக்கு அதிகமா இருக்கோ, அவங்க கண்டிப்பா ஜெயிச்சுருவாங்க. அத வந்து நான் ஃபீல் பண்ணேன். அ நெறைய பார்த்த வீடியோக்கள். ஓகே. இப்ப நம்ம வந்து இத வந்து முடிச்சுக்கலாம். இதுதான் எம்ஜிஆர் வாழ்க்கையில வந்து ஓவராலா நடந்தது. நம்ம ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கோம். நம்ம டீட்டெயிலா ஒரு நாள் வந்து அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். அப்படி பேசினா அவ்வளோ தகவல் இருக்கு. கண்டிப்பா நம்ம பேசலாம். இப்போ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து என்ஜாய் பண்ண வீடியோஸ் நெறையா வந்துச்சு. அதெல்லாம் நான் சொல்றேன். குழந்தைய வச்சு ஒரு குட்டி குழந்தைக்கு ஏஐ வச்சு பண்ணியிருந்தாங்க. அது வந்து பிள்ளையாருக்கு வந்து லட்டு குடுக்குற மாரி, பிள்ளையார எழுப்பி விடுற மாரி அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ரீசென்ட்டா டிவிகே மாநாட்டுல அந்த விஷயத்த பார்க்கும்போது, காவல்துறைய கோமாளி ஆக்குறாங்கன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, அம்மா, பையன் 2 பேர் வராங்க, கமெண்ட் குடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த பையன் மேலருந்து விழுந்த பையன் ஏறுனது, பவுன்ஸ் சுத்தி இருக்கிறது, கீழ இருக்கிறது ஃபோட்டோன்னு வளச்சு வளச்சு அந்த பையன் ஃபோட்டோ, வீடியோன்னு போட்டுட்டான். அது இப்ப தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது தெரியாம இவங்க போயிட்டு ஃபேக்கா தான் இவங்க இருக்காங்க. பார்த்தாலே தெரியுது. அவன் என்ன சொன்னாலும் நம்புறது கிடையாது. ஏன்னா, அவ்ளோ வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ஒரு 300 வியூ, 200 வியூ போய் அந்த மாரி வீடியோ நானே பார்த்துட்டேன். யாரோ சொல்லி கேட்டதெல்லாம் இல்ல. நானே பார்த்துட்டேன். ஸோ ஒரிஜினல் யாரு அப்படின்றது நமக்கே தெரிஞ்சு போச்சு.
எல்லாரும் அந்த தாடி பங்க் அதை வச்சு பேசிட்டு இருக்காங்க. அவன் போட்டோ வீடியோ பக்கத்துல இருக்க பசங்க அவங்க வேற வேற ஆள் எடுப்பாங்க இல்லையா? அதெல்லாம் வந்துருச்சு. இன்னும் ட்ரெண்ட் ஆகாம இருக்கு. நான் பார்த்துட்டு இன்னும் அடுத்தடுத்து ட்ரெண்ட் ஆகும்னு வைங்களேன். அப்போ இந்த மாரி ஓவராலா இருக்கும்போது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. காவல்துறைக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும். அவங்கட்ட போய் இது ஒரு வேலை, அவரு கேஷ் குடுக்க போனாரா, உடனே எங்களுக்கு இழப்பீடு வேணும், இழப்பீடு வேணும்னு சொல்லிட்டு என்ன இழப்பீடு வேணும்? கேட்பாங்கல்ல. கழுவி கழுவி ஊத்துவாங்கல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது சும்மா காமெடியா இருக்கு. இத எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, இது யாரோ ஒருத்தவங்க பண்ணிட்டு போகட்டும். இல்லன்னா, ஆ மேல இருக்கக்கூடியவங்க இத பண்ணுவாங்களா? டாப்ல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்க இத பண்ணுவாங்களா? நான் கேள்வியா கேட்கிறேன். என்னடா டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இப்ப பேசுறத பார்க்காதீங்க. இது ஒரு சில்லித்தனமான வேலை. இந்த வேலைய அவங்க பார்ப்பாங்களா? எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன் சீரியஸாவே. ஏன் அப்படின்னா, காவல்துறை அதுக்கு ஒரு ஃபோட்டோ குடுத்துக்கிட்டு, அப்படியே எடுத்துக்கிட்டு அவன கூப்பிட்டு வச்சு உண்மையெல்லாம் விசாரிச்சுட்டு தப்புன்னு சப்பு சப்புன்னு 4 அப்பு போய் வெளியில விரட்டி விடுறத விட்டுட்டு, என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க? அவங்களுக்கு எவ்ளோ வேலைகள் இருக்கும் காவல்துறைக்கு. இத ஒரு நியூஸா போட்டு அத வளச்சு வளச்சு பேசிட்டு ஏன் எனக்கு இந்த ஆதங்கம் இருந்துச்சுன்னு சொல்லிடுறேன். ஸ்டாலின் அங்கிள் சூப்பர் ஸ்டார் இந்த மாரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள்னா நல்ல வார்த்தை தானே எனக்கு ஒரு நார்த் இந்தியன் கால். ஓகேவா? ஃப்ரெண்ட். இத கேட்குறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியால நியூஸ் இப்ப நான் பேச போறது. ஓகேவா? நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் இந்த மேட்டர். அப்ப அங்கருந்து பேசிட்டு இருக்கும்போது, சூப்பர் ஸ்டார் பேசலையே அப்படின்னு நான் சொல்றேன் பதிலுக்கு. ஏன்னா நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் வந்து நான் பார்க்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு தான் போய் என்னன்னு தான் போய் பார்க்கிறேன். அப்போ வந்து தளபதி விஜய சூப்பர் ஸ்டார்ன்னு அவங்க வந்து நியூஸ்ல போட்டவுடனே, சூப்பர் ஸ்டார்ன்னு அங்க போட்ட நியூஸ வந்து வீடியோ ஓடிட்டு இருந்திருக்கு. நியூஸ கேட்டுட்டு எனக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பார்த்துட்டு, விஜய் அப்படின்னு சொன்னேன். ஆமா விஜய் இந்த மாரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு. அப்ப அங்கிள்ன்றது கெட்ட வார்த்தை இல்லல்ல அப்படின்னு சொன்னோனே, நான் எதார்த்தமா பேசுனேன். இல்ல இந்த மாரி பொம்பள புரோக்கர வந்து மாமா பயல, மாமா அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. அந்த ஒரு மீனிங்ல அவங்க நெனச்சுட்டு அந்த மாரி பேசுனாங்களா என்னன்னு தெரியல. பட் இவரு அங்கிள்ன்னு சொல்லிட்டுறது எதார்த்தமா ஒரு வார்த்தைய தான் பேசிட்டு இருக்காரு. ஆன்டின்னு சொன்னா தான் வந்து கோவப்பட்டுருக்கணும். அவர் மேல கேஸ் போட்டுருக்கணும் அந்த மாரி பேசணும். அங்கிள் தானே சொன்னாரு. ஆன்டின்னு சொல்லலல்ல. அப்படின்னு என் ஃப்ரெண்டுக்குள்ள நான் வந்து இது வந்து நான் கேஷுவலா பேசிட்டு இருந்தேன். அப்ப என்ன விஷயம்னு கேட்கும்போது, இந்த மாரி பேசினத இது ஒரு இஷ்யூ ஆக்கி பெருசா போய்க்கிட்டு இருக்காங்க. இதையே இந்த நியூஸ் சொன்னாங்கல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியால, இதையே நான் வந்து இது தேவையில்லாத ஆணி. அங்க வரைக்கும் போற அளவுக்கு இது தேவையில்லாத ஆணி அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கும்போது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான இடம் இந்த இடம் தான். இதையே நான் தேவையில்லாத வேலைன்னு பார்க்குறேன். அந்த சொன்ன பிறகு நான் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு விட்டுட்டேன்னா, ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணல. அதுக்காக தான் சொல்றேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா நான் சப்ஸ்கிரைப் பண்ணல. மறுபடியும் அந்த வீடியோ வந்து வேற ஒரு வீடியோ எனக்கு ப்ளே ஆகுது. அந்த வீடியோல தலைவன தள்ளி விட்ட வீடியோ இருக்கு இல்லையா? இங்க பவுன்சர்லாம் தள்ளி விட்டாங்கன்னா, அத போட்டு பெருசா நியூஸா பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா, "டேய் யார்றா நீங்கலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காமெடியா இருந்துச்சு அத பார்க்கும்போது. ஏன்னா, அது தேவையில்லாத வேல தான். அவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம்னா, அவங்க வந்து 70 அபோவ்ல இருக்கிறாங்க. இவங்க வந்து 50ன்னு நெனைக்கிறேன் ஐ திங்க் விஜய் அவர்கள். ஸோ 20 ஏஜ் டிஃபரண்ட். ஒரு வயசு பையன், ஒரு 20 வயசு பையன பார்த்தா அங்கிள்ன்னு தான் கூப்பிடுவான். பேசவே மாட்டான். சொல்றேன் அந்த ஏஜ் வித்தியாசத்துக்காக. இது எங்கேனும் தவறு இல்லை அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு மனசு கஷ்டப்பட்டுருந்துச்சுன்னா, அதுக்கு என்னன்னு நமக்கு தெரியவே இல்ல. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பதவியில இருக்காங்க. அதுக்கான மரியாதை எல்லாமே குடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. விஜய் அவர்கள் என்ன சொன்னாருன்னு சொல்லிர்றேன் இந்த இடத்துல. டீசென்ட் அட்டாக், டீசென்ட் அப்ரோச் அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன், ஏன் இப்படி மாறி பேசணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து டேம்லரோட பேச்சாளர்கள் எல்லாமே வந்து போட்டு சகட்டமேனிக்கு பேட் வேர்ட் யூஸ் யூஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு மாரி பேசுறதுனால தான் இங்கிட்டு வந்து நிக்குதோ அப்படின்னு என்னுடைய கருத்து. ஸோ வந்து நம்ம எம்ஜிஆர் அவர்கள பேசிட்டு இருந்து அப்படியே அரசியலுக்குள்ள அப்படி இப்படின்னு போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்க வேணாம். இது அரசியல் கிடையாது. எதார்த்தமா கள நிவாரணத்துல மாத்தி பேசுறனோ? கள நிவாரணமா? நிலவரத்துக்கு நிவாரணம்ங்கிறேன் பாருங்க. சரி உளறுது. உளறுது எதுவும் தப்பா நெனச்சுக்காதீங்க. வேணுக்குனே பண்ணேன் அப்படின்னு நினைக்காம உண்மையிலேயே உளறிருச்சு. அது என்னங்க உளறல் நாயகன் போட்டு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கீங்க. ஆ? அவர் ஏதோ ஒரு பேரா ராகுல் காந்தி ஏதோ பத்தி மாத்தி பேசிட்டாருன்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் போட்டுவிட்டு ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு, அவர் நம்ம முதல்வருங்க இன்னொரு 6 மாசத்துக்கு. அதனால மரியாதை குடுங்க. சரியா? குடுத்து தான் ஆவணும். ஏன்னா, மக்களில் பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு போட்டு வந்து குடுத்த ஒரு பதவி. ஸோ, அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா அப்படின்றது குடுக்கணும். ஸோ, ஓவரால் இதுதான். கேஸ் ரவிக்குமார் அவர்கள் வந்து நானே அப்படிதான் அங்கிள்னு கூப்பிடுவேன்ற மாரி ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. அந்த வீடியோ இன்னும் நான் பார்க்கல. அது ஒரிஜினல் நியூஸா, ஃபேக் நியூஸான்றதுன்னு தெரியல. சரி ஓகே. அடுத்த ஒரு வீடியோல வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலா நம்ம ஜாலியா இன்னும் மத்த மத்த விஷயங்கள்லாம் பேசலாம். இந்த வீடியோவ நான் இப்போ முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.